ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையாக கையே வலிக்காமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது கையில் வச்சுருக்கிறது அகர்பத்தி, அதாவது நம்ம சாமிக்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த அகர்பத்தி தான். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்கிற மருந்து மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதை கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும்போது அழகாக நம்ம கையிலேயே வந்துடும் பாருங்கள். இப்போ நாம் ஒரு அகல் விளக்குலையோ அல்லது ஒரு பழைய பாத்திரத்துலையோ எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரே ஒரு கற்பூரம் இந்த மாதிரி கையிலேயே நுணுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன கற்பூரம் ஒன்றே ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கூட ஊற்ற வேண்டியது ஆயில், அதாவது சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அல்லது நம்ம சாமிக்கு ஊற்றுற ஆயில் இருந்ததுன்னா அது கூட ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அதுக்கு மேலேயே ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு நம்ம தீக்குச்சி உரசி நம்ம தீய வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எண்ணெயில் இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றும் போது கற்பூரத்தோட நெடி அதிக நிறம் இருக்கும். அதாவது அந்த எண்ணெய் சூடாக இருக்கிற காரணத்தால் அந்த நெடி வீடு ஃபுல்லாகவே பரவும். நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது பல்லி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அந்த விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறமா பல்லி வர இடத்துல நாம் ஒரு 2 நாள் வச்சா போதும். அந்த இடத்துல பல்லி வரவே வராதுங்க. இந்த கற்பூரத்தோட நெடிக்கு பல்லி மட்டும்னு கிடையாது, எந்த விதமான பூச்சியும் நம்ம வீட்டில் வரவே வராதுங்க. இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை மாவு. அதே மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரையாக பொங்கி வந்துடும். நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற சில பாத்திரங்கள் இருக்கும், அல்லது இந்த மாதிரி பூஜா சாமான் கூட இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பூஜா சாமான் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது மேலே நம்ம கலக்கி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட் எடுத்து அந்த ஸ்பூனில் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணாவே போதும். இதனால் நம்ம கை கூட படாது, அதாவது நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் நம்ம கழுவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளோ கழுவினாலும் சரி அந்த கருப்பு கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணாவே போதும். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாத்திரம் ஃபுல்லாகவே அப்பி இருக்கிற அந்த மாவை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நார்மல் தண்ணி தான், பச்சை தண்ணி. இந்த மாதிரி ஊற்றி பார்க்கலாம். எவ்வளோ கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள். முதல்ல இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருந்த பாத்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல அந்த பாத்திரம் ரொம்பவே கருப்பாக இருந்தது. நான் கை வச்சு தேய்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே அந்த மாவு பட்ட உடனேயே எப்படி கலர் சேஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த பாத்திரத்தோட வாய் பகுதியில் நம்ம மாவு அப்ளை பண்ணவே இல்லை, அந்த பகுதி மட்டும் இன்னும் கருப்பாகவே இருக்குது. ஸோ அந்த பகுதியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக மிச்சம் இருக்கிற மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். பாத்திரத்தில் கருப்பாக இருந்த பகுதி, அதாவது மாவு அப்ளை பண்ணாத இடங்களில் மறுபடியும் மாவு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம். எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கன்னு அப்படி அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து துடைச்சாவே போதும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும். பாத்திரத்தோட கலர் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். நம்ம போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்காது. முதல்ல இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருந்த பாத்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். முதல்லையே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவில் எல்லா இடத்துலையும் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு. பாருங்கள், நம்ம ஸ்பூனில் இந்த மாதிரி மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சூடாக இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி மூடி போட்டு உள்ளே வச்சுக்கலாம். இந்த குக்கரோட மூடியை போட்டுடலாம்.
குக்கரில் விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கக்கூடாது, அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் வச்சது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம குக்கரில் வச்ச மாவு கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த கேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இட்லி தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவு தான். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிச்சிருக்குது. இந்த மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குக்கரோட மூடியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குக்கரோட மூடியில் இந்த புளிச்ச மாவில் கொஞ்சமாக, அதாவது 2 சொட்டுக்கு விழுந்தாவே போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அது மேலவே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றியாச்சு. சில வேளைகளில் நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது குக்கரில் தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால் உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வீணாக போயிடும். இப்போ நான் ஒரு தென்னங்குச்சி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த ஓட்டைக்குள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்கணும். இதை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த ஓட்டையிலே விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் தென்னங்குச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா சுழட்டி எடுத்துக்கலாங்க. புளிச்ச மாவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதால இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பராகவே நமக்கு செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுங்க. சின்ன சின்ன அழுக்கு தூசிகள் இருந்தால் கூட மொத்தமாக வந்துடும். கடைசியாக இந்த மாதிரி ஒரு டேப் வாட்டர் கிட்ட வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுக்கும்போது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழுக்குகள் தூசிகள் இது எல்லாமே மொத்தமாக போயிடும். இந்த புளிச்ச மாவுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாதி லெமன் கட் பண்ணிவிட்டு அந்த லெமனை இந்த ஓட்டை பகுதியில் பிழிஞ்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தென்னங்குச்சி வச்சு நல்லா சுழட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட லெமன் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி புளிச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் விசில் வராமல் தண்ணி வழிகிற பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ நம்ம குக்கருக்குள்ளே மாவு வச்சோம் இல்லைங்களா வேகிறதுக்கு, அதை நான் வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், மாவு நம்ம வைக்கும்போது நல்லா லூஸாக இருந்தது. அதாவது மாவு தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த மாவு ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இந்த மாவு வச்சு நாம் இடியாப்பம் செஞ்சுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பண்ட வகைகள் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாவு நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம வீட்டிலையே டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஸோ நாம் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம வந்து இதை இடியாப்பம் செஞ்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அல்லது மாவை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முதல்லையே நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த மாவு கெட்டு போகாமல் சூப்பரான இடியாப்பம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாவு ஃபுல்லாக வெந்திருக்கிற காரணத்தால் நமக்கு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாவே போதும். ரொம்ப டக்குன்னு நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.